சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம உண்மைய மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து முத்துவ தேடி நேரா ஷெட்டுக்கு போறாங்க. அங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்வம் இருந்துட்டு, "சிஸ்டர் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக முத்துக்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அன்னைக்கு அவ கொஞ்சம் தான் லைட்டா தான், அது குடிச்சுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா, உங்களுக்கு பயந்துக்கிட்டே வேணான்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிட்டான். மாறுனவன நீங்களே இப்படி பழைய நிலைமைக்கு அவன கொண்டு வந்துட்டீங்களே! அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு, நான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அவரு மேல பழிய போட்டு, நான் வீட்ட விட்டு வெளிய போயிட்டேனே! அவரு இப்ப எங்க இருக்காரு? அவர பார்த்து நான் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. செல்வம் வந்து கேட்கவும், "அண்ணே ப்ளீஸ்ண்ணே அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நான் இப்பவே அவர பார்த்து எல்லா உண்மையும் சொல்லி, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் சவாரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. மீனா இருந்துட்டு முத்துவ பார்த்த உடனே, "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. மீனா, "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" "நான் எதுவுமே பண்ணல. எத்தனையோ தடவ குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ அப்பலாம் என்னை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாது. ஆனா இப்ப சம்மந்தமே இல்லாம வீட்ட விட்டு வெளிய போயிட்ட. என்னையும் குடிகாரனா மாத்திட்டல்ல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிடுங்க. ரோகிணி நம்ம நெனைக்கிற ஆள் கிடையாது. கிரிஷ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருந்தோங்கல்ல. கிரிஷ் வேறு யாரும் இல்ல. ரோகிணியோட பையன் தான். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.